மிக பிரம்மாண்டமான கிணறு. தண்ணி ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த கரும்பு காடு. இது 15 அடி ரோடு. 2 காட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் இதில் வழித்தடம் இருக்குது. இது வரலும் இது கிணறு. அங்கேருந்து அந்த தென்னைமரம் அதிலிருந்து இது வரலும் அகலம், காட்டோட அகலம் 3 ஏக்கர் 25 சென்ட் இடம். இது கரும்பு காடு. அது இங்கே இருக்குது. இங்கேருந்து அப்படியே ரோடு பாயிண்ட் வரும். கரும்பு காடு இங்கேருந்து அங்கே வரலும் அது ரோடு பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு காட்டுறேன். வெள்ளம் பண்ண முடியாது. அந்த பனைமரத்துக்கிட்ட நின்று தான் ஒரு வீடியோவில் காட்டினேன். அங்கேருந்து இது வரலும் வந்துடுது. அப்படியே இந்த மரத்துக்கு தான் அது அப்படியே வந்துடுது. இது கீழ்காடு, இது மேல்காடு, அந்த ஓட்டு வீடு இதெல்லாம் வருது. அங்கே 5 அடி ரோடு. அது வந்து இந்த வீட்டுக்கிட்ட தான் 5 அடி ரோடு வந்தால் காடு. இதுதான் அமைப்பு. அங்கே அதுதான் அது. இங்கேருந்து இந்த பனைமரத்து வரலும் அப்படியே அது ரோடு பாயிண்ட் அது வந்துடுது. இந்த கம்பி வேலி போட்டிருக்கிறது தான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தார் ரோடு. அது தார் ரோடு. இது கிடையாது. இந்த கம்பி வேலிக்குள்ளே இருக்கிற இடம் தான் 3 ஏக்கர் 25 சென்ட். அப்படியே அந்த பக்கம் அப்படியே ஒரே சதுரமாக அப்படியே வருது. இந்த தென்னைமரம் எல்லாம் அப்படியே ஒரே சதுரமாக. இந்த வீடு இது மேல்காடு. இந்த தென்னைமரம் தான் அது. இந்த இடத்துக்கு உண்டான அது தென்னை மரம். 3 ஏக்கர் 25 சென்ட் இடம், ஒரு கிணறு, ஒரு ஓட்டு வீடு, தார் ரோடு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தார் ரோடு. அதுதான் தார் ரோடு. இதுதான் தார் ரோடு. காடு இங்கே இருக்குது. ஒரு ஃப்ளாட்டுக்கு பின்னாடி தான் காடு. இது தார் ரோடு பாயிண்ட் வரும். இந்த இடம் அமைப்பு பார்த்திங்கன்னா எல் டைப்பில் இருக்கும். அது தார் ரோடு. அந்த கரும்பு காட்டுக்கு முன்னாடி தார் ரோடு. தார் ரோட்லேருந்து இந்த கரும்பு காடு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வந்து இப்படி எல் டைப்பில் இடம் இப்படி வந்து இந்த வீடு ஒட்டி இப்படி வந்து அப்படியே மறுபடியும் இப்படி போயிடுது. இடம் எல் டைப்பில் இருக்கும். இடம் வாழை மரம், மாட்டுத்தொழுவம், ஓட்டு வீடு ஒன்று, நீர் பாசன தொட்டி. இந்த கரும்பு காட்டுக்கு முன்னாடி தான் தார் ரோடு இருக்குது. இந்த இடம் அப்படியே 3 ஏக்கர் 25 சென்ட் இடம். இதுதான் அது. இதுலேருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போயிடுது முன்னால் தார் ரோடு. இந்த அளவுக்கு தான் அது வச்சுருக்காங்க. இது கிடையாது. இந்த இடம் மட்டும்தான். இங்கேருந்து அப்படியே ஒரு நீளமாக காடு அமைப்பு உங்கள்கிட்ட சொன்ன எல் டைப்பில் இருக்குன்ட்டு இப்படி வந்து இடம் இப்படி எல் டைப்பில் அப்படி போயிடுது ஃபுல்லாக. ஆனால் காடு சதுரமாக தான் இருக்குது. இங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான் மெயின் ரோடு, தார் ரோடு. அதிலேருந்து 5 அடி ரோடு. இப்படி வந்தோம்னா காடு அது. இங்கேருந்து லாஸ்ட்டு அது வரலும் இந்த கல்லுக்கட்டு கட்டி இருக்கிறது தான் அது. இப்படி தார் ரோடு மெயின் ரோட்லேருந்து இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி எல் டைப்பில் அப்படியே போகுது. அங்கே பாருங்கள் என் வண்டி நிற்கும். இதோட ரோடு பாயிண்ட்டு இங்கேருந்து அகலம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போய் அங்கே லாஸ்ட்டு காட்டினோம் பாருங்கள் பஸ்ட்டு அந்த இடம்.
அதுதான் காடு. அந்த காட்டில் இருந்து இந்த ரோட்டில் தான் வந்தோம். இது 5 அடி வழித்தடம். மெயின் ரோடுன்னு சொன்னது இந்த ரோடு தான். காட்டுறேன் உங்களுக்கு. அந்த கரும்பு காடுன்னு சொன்னது அந்த ஓட்டு வீடு. இதுதான் அந்த ஓட்டு வீடு. பார்த்துருப்பீங்க வீடியோ. ரோடு பாயிண்ட்டு இவ்வளோ தான் வருது. ரோடு பாயிண்ட்டு அகலம் கம்மி தான் இந்த இடம். இப்படி உள்ளே போய் எல் டைப்பில் காடு. இந்த காடு தான் 3 ஏக்கர் 25 சென்ட். இது வரலாம் இதுதான் வெள்ளாளப்பட்டி. இது வட்டக்காடு போகிற வழி. இது தேக்கம்பட்டி போகிற வழி. இதுதான் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவுக்கு பேர். இது தேக்கம்பட்டி போகிற வழி. இது தட்டாஞ்சாவடி கருப்பூர் போகிற வழி. இதுதான் கருப்பூர். பைபாஸ்லேருந்து வந்தோம்னா இதுதான் கருப்பூர்.